வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் மதியம் வடித்த மீதமான சாதத்தை நைட்டு டின்னருக்கு டேஸ்ட்டான ஒரு அடையாக செய்யலாம். வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் மதியம் வடித்த சாதம். இந்த சாதத்தை பார்த்திங்கன்னா வேறொரு அகலமான பாத்திரத்துக்கு அளந்து மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கப்பில் இல்லை ஒரு பவுலில் எதுலையாவது அளந்து எடுத்துக்கலாம். சாதம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேறு பொருட்கள்லாம் சேர்க்கறதுக்காக நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் சாதத்தை இந்த கப்பில் அளந்து எடுக்கிறேன். இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு சாதம் இருக்குது. இதை வெறும் கைகளாலேயே நம்ம நல்லா மசித்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் ஏதாவது வச்சு நீங்கள் மசித்து எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். சாதத்தை இந்த மாதிரி நல்லா மசித்து வச்சதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அரிசி மாவு எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து மாவு நல்லா செட் ஆகி இருக்கும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சேர்த்திங்கன்னா இதனோட டேஸ்ட்டும் மாறிடும். மாவும் பார்த்திங்கன்னா தண்ணி ஆகிடும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் வாழை இலை, பட்டர் பேப்பர் எதுலையாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை தட்டி எடுத்துக்கலாம். இந்த அடை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிசாக வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இது தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தோசை தவாவில் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கிறேன். கல்லும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற அடையை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நமக்கு அடை தன்னாலேயே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ இலையை எடுத்துகிட்டு அடுத்ததை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டினா நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த அடை பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக தட்டிட்டேன். அதனால் 2 கரண்டியை வச்சு திருப்புறேன். நீங்கள் கொஞ்சம் இதுவாக தட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட அடை பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த ரைஸ் அடை பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு ஒரு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.